ஊக்கமூட்டும் உளவியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது மனசிதைவு கோளாறு, அதாவது டிஸ்தமிக் டிஸார்டர்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்க பர்சன் எப்பயுமே கவலையா இருப்பாங்க. காரணமே இல்லாம அவங்க சோகமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார்கிட்டயாவது பேசும்போது அவங்க சோகத்தை பத்தியே பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்க தனிமையில இருக்கும் போதும் ஒரு கவலையாவே இருப்பாங்க. கவலை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதே இந்த பழக்கத்துக்கு அவங்க அடிமையா ஆயிடுவாங்க. இதே அவங்க வாழ்வியலாவும் ஆக்கிடுவாங்க. சோ இந்த மாதிரி இல்லாம இந்த மனநிலைமையில இருந்து அவங்க மீண்டு வரணும். இப்போ ஒருவேளை அவங்களுக்கு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ வந்தா கூட அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அவங்க கிட்ட இருக்கும். திரும்பவும் அவங்க அந்த பழைய நிலைமை, அதாவது இந்த சோக மண் நிலைமைக்கே அவங்க போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி இஷ்யூல இருந்து அவங்க வெளிவந்துடணும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த பர்சனை யாராவது காயப்படுத்திருப்பாங்க. அதாவது அவங்களோட குடும்பத்தினரோ இல்ல நண்பர்களோ வேலை பார்க்குற இடத்துல யாரோ ஒருத்தர் அவங்களை ஹர்ட் பண்ணிருப்பாங்க. அதை அவங்க மறக்கவே மாட்டாங்க. அதை அப்படியே பெருசாக்கி அந்த ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுத்து அதையே நினைச்சு சோகமா இருப்பாங்க. பிளஸ் ராயல் ஆங்கரோட அவங்க வலம் வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காம டேக் இட் ஈஸி ஆர் லெட் கோ, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க அதுல இருந்து வெளிவர பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மனசு ரொம்ப லேசாயிடும். அவங்க ஒரு ஒரு விஷயங்களை பார்க்குற விதமும் அந்த கண்ணோட்டமும் ரொம்ப அழகாவே மாறிடும். இந்த மனசிதைவு இருக்கு இல்லையா, இந்த மனசிதைவு கோளாறுன்ற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்களால எந்த ஒரு நல்ல விஷயங்களும் அவங்க யோசிக்கவே முடியாது. இது ஆங்கிலத்துல எமோஷன்ஸ் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க என்ன மாதிரியான உணர்ச்சிகள் அவங்களுக்குள்ள வருதோ அதை மத்தவங்களுக்கும் அவங்க ஈஸியா ஒரு கதிர்வீச்சு மாதிரி அதை பரப்பிடுவாங்க. அப்படி இல்லாம அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்களை அவங்களுக்குள்ள முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு 2 விஷயம் பார்த்துடலாம். அது ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு நான் எப்பயுமே ஒரு ஃபெயிலியரான ஒரு பர்சன், எனக்கு எப்பயுமே நல்லது நடக்காது, இந்த மாதிரிலாம் எண்ணம் அவங்களுக்கு, அதாவது இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போது அதை எப்படி அது நேர்மறையான எண்ணங்களால மாத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அவங்களுக்குள்ளே சொல்லிக்கணும், என்னால எல்லா விஷயங்களும் கையாள முடியும், என்ன மாதிரி சவால்கள் இருந்தாலும் அதை என்னால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்றதுனால அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். இந்த மனசிதைவு கோளாறுல இருந்து அவங்க மீண்டு எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சேலஞ்சிங் கேட்டஸ்ட்ராஃபி திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு வேலைக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும்னா, இந்த வேலையாலதான் என்னோட வாழ்க்கையே நகர போகுது அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வேலை கிடைக்காத போது ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க. அப்படி இல்லாம இந்த வேலை இல்லைன்னா எனக்கு வேற வேலை இருக்கு, வேற நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை அவங்க கொண்டு வரணும். இதை தினசரி அவங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த மனசிதைவு கோளாறுல இருந்து அவங்களை மீண்டு கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ சார்.